ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமன் வார்டுல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு பேஷண்ட அட்மிட் பண்றதுக்காக 3 பேர் அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையை சொல்லப்போனா இதுல 2 பேர் தான் வந்திருக்காங்க. மூன்றாவதா தெரியக்கூடியது அது கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் கலர் ஷேடோ. இதுல நடந்து வரவர் கூட அந்த பிளாக் ஷேடோவை கடந்து தான் வராரு. கருப்பு நிற உருவங்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஃபுட்டேஜை இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சாதாரண முறையில தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா கிளியரா ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த காட்சி மட்டும் ஒட்டுமொத்த பெரியும் பயங்கரமா ஆச்சரியமடை செஞ்சிருக்கு. எழுபத்தெட்டு வயதான ஒரு பாட்டி சரியா அவங்க இறக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பாட்டியோட ரிலேஷன்ல இவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பா நம்பியிருக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல பிங்க் கலர்ல ஒரு கேர்ள் நிக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பாட்டியை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ரிலேஷன் யாருக்கு அன்னைக்குமே அந்த இடத்துல எதுவுமே தெரியல. சரி, மருந்து மாத்திரைகளோட டோசேஜ் அதிகமானதுனால இந்த பாட்டியை ஒளரலான்னு சொல்லி அவங்களுடைய ரிலேஷன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த பாட்டி அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பிங்க் கலர் கேர்ள் நிக்கிறதா சொல்லி சில மணி நேரங்கள்ல அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பாட்டிக்கு பக்கத்துல கடவுள் தூதர்கள் வந்திருக்கலாம்னு சொல்லி கணிக்கிறாங்க. அதாவது இறந்து போறதுக்கு முன்னாடி மேல்லோகத்தோட அழைப்பு தான் இதுங்கிறத நிறைய பேர் நம்புறாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் பெட்ல அட்மிட் ஆயிருந்திருக்கான். இந்த ஒரு சமயத்துல அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெட்ல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்ல, அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெட்டோட கவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறதாவும் பார்த்திருக்கான். இந்த ஒரு சம்பவம் அந்த பையனுக்கு மிட் நைட்ல நடந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம யாரையும் உதவிக்கு ஆள் கூப்பிடாமலையும் ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம போர்வை இழுத்து பொறுத்துக்கிட்டு அங்க நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே தன்னுடைய போன் கேமரா மூலமா வீடியோ எடுத்திருக்கான். உண்மையை சொல்லப்போனா அந்த பெட்டு கவருக்குள்ள என்னதான் இருக்குங்கிறது தெரியல. ஆனா அந்த சின்ன பையனை அன்றைக்கு நைட்டு அது பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் வெளியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் நீங்க பாக்குற இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோட ஆரம்பத்துல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிட்டு உள்ள இருக்கக்கூடிய பேஷண்ட் கிட்ட பேசிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. இந்த வீடியோ நல்லா நோட் பண்ணா உங்களுக்கே ஒரு விஷயம் நல்லாவே புரியும். ஏன்னா இந்த ஆம்புலன்ஸ் டோர் ஓபன்ல தான் இருக்கு. ஆனா இதற்கு மத்தியில அந்த ஆம்புலன்ஸ் உள்ளார யாருமே இல்லங்கிறது நல்லாவே தெரியுது. இப்படி இருக்கிறப்ப அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க அந்த டோரை லாக் பண்ண மாதிரி தான் அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிருக்கு. ஆனா இந்த வீடியோவை ஜூம் பண்ணி பாக்குறப்ப அந்த டோரை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் புடிச்சு இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல நிழல் உருவத்துல ஏதோ ஒன்று அதுல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதற்கு மத்தியில லாக் பண்ணப்பட்ட டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிருக்கு. அதற்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. திரும்ப வந்து பார்த்தா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பயங்கரமான குழப்பம். ஏன்னா அவருடைய ஆம்புலன்ஸர் யாராவது ஒருத்தவங்க புகுந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் செய்யப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றப்பதான் இந்த ஒரு காட்சி சிக்கிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோவை சில சின்ன பசங்களோட பேரண்ட்ஸ் தான் யாரோ ஒருத்தங்க இந்த வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ எக்ஸாக்ட்டா எந்த நாட்டுல எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுடைய பசங்க ஒரு பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்குள்ள எதிர்ச்சியா போயிருக்காங்க. அதாவது விளையாட்டுத்தனமா அந்த 3 பசங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல இந்த பசங்களை தேடி ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல திரண்டு வந்திருக்காங்க. அப்போதைக்கு அந்த பசங்கள்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களோட பேரண்ட் மட்டும் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நோட் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, அவங்கள தவிர வேற யாரோ அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவத்தை தன்னுடைய மொபைல் கேமரால கேப்சர் பண்ணிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ்ல ஆர்டினரி பர்சனா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நல்லாவே தெரியுறாங்க. ஆனா வித்தியாசமா தெரிஞ்ச இந்த உருவம் மட்டும் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியலையா. அன்னைக்கு நேற்று சரியா 11 மணிக்கு மேலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரிசப்ஷனிஸ்டுக்கு இயற்கைக்கு அப்புறப்பட்ட பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒட்டுமொத்த சிசிடிவி கேமரையும் மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த நபரும் ஒவ்வொரு ஃப்ளோரையும் கணிசமா கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா இதுல அவுட் பேஷண்ட உட்கார வைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீல் சேர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிறது ஃபுட்டேஜ் மூலமா பார்த்திருக்காரு. இது மட்டும் இல்ல, ஃபுட்டேஜ்ல பார்த்த அந்த காட்சியை அவரு நேரமும் பார்க்க செஞ்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு பக்கத்துல தான் அந்த இடமே இருந்திருக்கு. கண்டிப்பா ஃபுட்டேஜ் மூலமா ரெக்கார்ட் செய்யப்பட்ட காட்சியை எல்லாருமே ஃபேக்னு நினைக்கலாம். ஆனா இவர் நேராவே பார்த்து இது எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வந்திருக்காரு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க, இது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
நீங்க சின்னதா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டலோட வராண்டால நீங்க மட்டும் நிக்கிறீங்க. அப்போதைக்கு ஒரு வீல் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி உங்களை கடந்து போய்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படி சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லப்போனா இது ரியல் லைஃப்லயே ஒருத்தருக்கு நடக்க செஞ்சிருக்கு. அவர் எதுவுமே பண்ணாம தான் பார்த்தது எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ தான் நீங்க பாக்குற இந்த காட்சி. கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்களும் இந்த நபரோட நிலைமையில இருந்தாலும் பயங்கரமா பயந்து போயிருப்பாங்க. அந்த நபர் பயங்கர குழப்பத்தோட தான் இந்த வீடியோ எடுத்திருக்காரு.